அக்டோபர் 2ஆம் தேதி சைவ மற்றும் அசைவ உணவுகளில் குறியீடு தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக உலக சைவ அமைப்பின் தலைவர் மகாவீர் போத்ரா தெரிவித்துள்ளார். டிடி தமிழ் செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், மத்திய அரசு 2011ஆம் ஆண்டு உணவகங்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதில் சைவம் மற்றும் அசைவ உணவு விற்கும் உணவுகளில் சைவத்திற்கு பச்சை நிறமும் அசைவத்திற்கு சிகப்பு நிறமும் உணவு குறியீடாக இருக்க வேண்டும் என கூறியது. அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் பல்வேறு உணவகங்களில் பச்சை மற்றும் சிகப்பு நிற குறியீடு இருக்க வேண்டும் உலக சைவ அமைப்பு வலியுறுத்தி வருவதாகவும், அதற்காக அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று சென்னையில் மிகப்பெரிய விழிப்புணர்வு மாநாடு ஏற்படுத்த இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெஜ் கவுன்சிலுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, வெஜிடேரியன் சாப்பாடு இல்லை வெஜிடேரியன் உணவு நம்ம பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களுக்கு ஒரு க்ரீன் டாட் இருக்கணும். உணவுகளை ஒரு ஹோட்டலில் போகிறோம், எங்கேயாவது போகிறோம்னா க்ரீன் டாட் இருக்கணும். ஒரு விமானத்தில் பயணம் பண்ணுறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், அங்கே உங்கள் உணவுப் பொருள் மேலே ஒரு க்ரீன் டாட் இருக்கணும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போகிறோம், பஸ் ஸ்டாண்டில் போகிறோம், சின்ன சின்ன சிற்றுண்டி இந்த ஹோட்டல் கடையெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக வெஜிடேரியன் உள்ளே நுழைஞ்சதுக்கு தெரியும். அங்கே நான்வெஜ்ஜும் பரிமாறிட்டு இருப்பாங்க. அசைவ உணவு இருக்கும், சைவ உணவும் இருக்கும். அங்கே மேலே அந்த ஹோட்டலுக்கு மேலே பேரில் ஒரு க்ரீன் டாட்டு கம்பல்சரியாக வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு அந்த பிளேட்டில் ஒரு க்ரீன் டாட் இருக்கணும். ஸோ அசைவ உணவு சாப்பிட்றவங்க அதே பிளேட்டில் இவங்க சாப்பிட மாட்டாங்க. அசைவ உணவுக்கு ரெட் டாட்டும் க்ரீன் டாட்டு சைவ உணவுக்கு அந்த பிளேட்டில் இருக்கணும். அதுவும் எங்களுடைய கோரிக்கை இருக்குது. கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் சட்டத்திட்டங்கள் ஆரம்பத்துலேருந்து இது தனியாக வைக்கணும்னு இருக்குது. பட் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு எதுவும் இல்லாதனால எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் டாட்டு எல்லா ஹோட்டல்லையும் இருக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும், வெஜிடேரியனுக்கு சில அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம். வர அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான அளவில் ஒரு பேரணி ப்ளஸ் அதோடு சேர்த்து அது ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் காலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு மதியம் வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு ஒரு பிரச்சார கூட்டம் அங்கே நடத்தலான்னு இருக்கோம்.